Assalamualaikum. Hi everyone. Welcome back to INWell Recipes. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபஜ் ப்ரௌனிஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் அப்படி இல்லாட்டி ஹோம் பேக்கர் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இருந்தால் லேடிஸ்க்கு இந்த வீடியோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் இந்த மாதிரி 1 இன்ச் பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்து அதுக்கு லைட்டாக பட்டர் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்று போட்டு ட்ரேயை ரெடி பண்ணி இருக்கிறேன். இது 1/2 கிலோ பேக் பண்ணுற பேக்கிங் ட்ரே தான் இது. அடுத்தது நான் ஒரு லார்ஜ் பவுல் எடுத்திருக்கிறேன். இதில் ப்ரௌன் சுகர் 700 கிராம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ப்ரௌனிக்கு மற்ற சீனி ஒயிட் சுகர் எடுத்துக்கொள்ளாமல் ப்ரௌன் சுகர் எடுத்தால் தான் அந்த கலர் பர்ஃபெக்டாக வரும். இப்போ 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கொள்கிறேன். ஒன்றொண்டா வேறு ஒரு சின்ன பவுல் ஒன்றுக்கு உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சாக்லேட் ஃபஜ் ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னாண்டா, உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே மாதம் 30,000 எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஏர்ன் பண்ணேலும். நான் இந்த வேலையை செஞ்சு கொண்டே ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சீனியையும் முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சீனியாக எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ கரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக சீனி கரைகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். கொஞ்சம் டைம் எடுத்து பீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ப்ரௌனி பர்ஃபெக்டாக வரும். நான் செய்கிற இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு 25 ப்ரௌனி கப்ஸ் செஞ்சு கொள்ளையிலும். நான் தர இந்த ரெசிப்பியை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ்க்கு நீங்கள் ப்ரௌனி செய்கிறேன்டா இந்த ரெசிபிக்கு செஞ்சீங்கண்டா கொஞ்சம் கூட நஷ்டமே இல்லாமல் உங்களுக்கு 1 மந்த்க்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலும். நான் வெனிலா அதோட உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். வெனிலா சேர்த்ததுக்கு போகிறோம் இது இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி மெல்ட் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அப்போ சுகர் எல்லாம் நல்லாவே கரைஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களே, ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடையை நீங்கள் பிடிச்சி கொண்டாலும் ஒரு கிழமைக்கு 50 ப்ரௌனி செஞ்சீங்கண்டா 50 ப்ரௌனி நீங்கள் ஒரு கடை இல்லாட்டி 2 கடைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப் 150 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கலும். அப்போ ஒரு கிழமைக்கு நீங்கள் 2 நாள் தான் வேலை செய்ய வேண்டி வரும். 2 நாளில் உங்களுக்கு இந்த ப்ரௌனியை செஞ்சு உங்களுக்கு சேல் பண்ணலும். அப்போ ஒரு கிழமைக்கு ஒரு கப் 150 ரூபாண்டா நீங்கள் 50 கப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மாதம் எவ்வளோ உங்களால் ஏர்ன் பண்ணலும்ன்றது கொஞ்சம் நீங்கள் கணக்கு செஞ்சு பார்த்துக்கோங்க. மாதம் 30,000க்கும் மேலே உங்களுக்கு ஏர்ன் பண்ணலும். நான் கொக்கோ பவுடர், குக்கிங் சாக்லேட் அதோட குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் எடுத்தீங்கன்னா குக்கிங் ஆயிலெல்லாம் மெஷர் பண்ணிக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரௌனி செய்யக்குள்ள சும்மா தேங்காய் எண்ணெயெல்லாம் ஊற்றிடாதீங்க. அப்போ அந்த முடு வாசம் வரும். அதனால இந்த மாதிரி நல்ல பிராண்டில் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டில் சாமான் எடுக்கிறன்றது முக்கியம் இல்லை. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்றாலே எங்களுக்கு எது செய்கிறதா இருந்தாலும் பர்ஃபெக்டாகவே வரும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பேக்கெட் 100 கிராம் பேக்கெட் தான். எனக்கு 140 கிராம் வேணும் கொக்கோ பவுடர். அப்போ நான் வேறையா இன்னொரு 40 கிராம் பாருங்கள் இதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது கூடவே இன்ஸ்டன்ட் காஃபி ஒரு சஷி பேக்கெட் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் நெஸ்கேஃபே எடுத்திருக்கிறேன். நெஸ்கேஃபே அந்த சின்ன கிளாசிக் பேக்கெட் ஒன்று எடுத்து இதையுமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் வரும். எங்களுக்கு அந்த காஃபியோட அந்த நல்ல ப்ரௌனி டேஸ்ட் சூப்பராகவே வரும். எந்த வித சந்தேகமும் படவானா இந்த ரெசிபி நான் தார ரெசிபிக்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஹோம் பேக்கராக இருந்து தொடங்கி கொள்ளையிலும். இப்போ இதுக்கு இந்த குக்கிங் ஆயிலை நாங்கள் இதுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கொக்கோ பவுடர் அதோட இன்ஸ்டன்ட் காஃபி அதுக்கே குக்கிங் ஆயிலை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ப்ரௌனியை 1 வீக் வரைக்கும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் நார்மல் கூலில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலும். 3 நாள் வரைக்கும் நார்மலாக எங்களுக்கு சும்மா வெளியவே வைக்கலும். இப்போ நாங்கள் பீட் பண்ணி வச்ச எக் மிக்சருக்கு இந்த கொக்கோ பவுடர் மிக்சரை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே பீட் பண்ணிக்கொள்ள வேணும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டால் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொள்ளையிலும். அவங்க பர்த்டே பார்ட்டிஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஆர்டர் தந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வித பயமே இல்லாமல் செஞ்சு கொள்ளையிலும். நீங்கள் அப்படி ஆர்டர்ஸ் எடுத்து வீட்டிலருந்தே செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்லாவே உங்களுக்கு ஈஸியும் கூட, டைமும் மிச்சமாகும். இது ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க.
பாருங்கள் நல்லா சாக்லேட்டியாக வந்துருச்சு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. இப்போ வந்து ஒரு மாவு சேர்க்குறதுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து இதில் மாவை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை வந்து சலிச்சு தான் நீங்கள் எப்பயுமே சேர்த்துக்கோங்க. மாவை அப்படியே வந்து இதில் சேர்க்க வேணாம், இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ப்ரௌனிஸ் வந்து ஆர்டருக்கு தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் வந்து எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கும் நல்ல ஒரு ஹோம் பேக்கர் ஆவேலும். இந்த ப்ரௌனி செய்யக்குள்ள ஒரே ஒரு டிப்பை நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான நல்ல சாக்லேட் ஃபஜ் ப்ரௌனி உண்டு செஞ்சு கொள்ளையிலுமாவும். அது என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் மாவை போட்டு கலக்கினோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெச்சுலாவால் கலக்கிக்கோங்க. அப்போ வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டு லைட்டாக தான் பீட் பண்ண வேணும். 1 நிமிஷத்துக்கும் குறைவாக பீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்பெச்சுலா உண்டு, அப்படி இல்லாட்டி வுட்னு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் மிக்ஸ் தான் பண்ண வேணும். இதை மட்டும் நல்லாவே ஃபாலோ பண்ணிக்கொண்டீங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரௌனி செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நான் வந்து குக்கிங் சாக்லேட் 100 கிராம் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணக்குள்ள ஒரு விஸ்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அவங்களுக்கு விளங்காமல் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் ப்ரௌனிக்கு வந்து நல்லாவே வரும். நீங்கள் இது வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து கோவம் வந்துடும். அப்போ வந்து ப்ரௌனி பர்ஃபெக்டாக வராது. லைட்டாக இந்த மாதிரி விளங்காமல் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாவே வரும். நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கிறேன், அதை உங்களுக்கு காட்டினேன். கேஷ்யூ நட்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கிறேன். அதோடு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி மோல்டு. இது வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். காகில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது லிட்டோடையே இப்படி வரும். இதில் தான் நான் வந்து பேக் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இதை வந்து பேக்கிங் ட்ரேயை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொள்கிறேன். கணக்காக வந்து ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா அது பொங்கி வரக்குள்ள ஃபுல்லாக ஒரு கப் ஃபுல்லாகவே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்க, மெதுவாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. நீங்கள் பெட்டருக்கு குக்கிங் சாக்லேட் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் முதவே வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணினா போதும். இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரும், கடைகளுக்கு கொடுக்குறேன்டா எப்படி இந்த ப்ரௌனியை வந்து சேல் பண்ணுற அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு ஷாப் ஒன்று பிடிச்சிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து ஜெனிவினாகவும் இருப்பாங்க. அதோட வந்து ஒன்ஸ் அ வீக் மணி கலெக்ட் பண்ணிக்கொள்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இப்போ கேஷ்யூஸை வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு மேலால் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கொள்ளையிலும். கேஷ்யூ நட்ஸ் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்ட்டா சேர்த்துக்கொள்ளையிலும். நான் வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றனால சேர்த்துக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன். என்னாண்டா வந்து நீங்கள் ஸ்வீட்ஸ் ஐட்டம் அதோட வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் கடைக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் பிஆர் ஒன்று கட்டாயம் எடுக்க வேண்டி வரும். இந்த பிஆர் எடுக்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில ப்ரொசஸ் இருக்கு. அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்றாலே வந்து நல்ல ஒரு ஹோம் பேக்கராக நீங்கள் பிஸ்னஸை வந்து ரன் பண்ணி கொண்டு போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்டா, ஃபஸ்ட்டாக வந்து உங்களோட பகுதியில் இருக்கிற உங்களோட வீட்டு பகுதியில் இருக்கிற ஜிஎஸ்ஸை போய்த்து மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், இப்படி தான் நான் வீட்டிலையே வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாம் செஞ்சு சேல் பண்ண வேணும், அதுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிஆர் ஒன்று எடுத்துக்கொள்ள இயலுமாவும் இன்ஷால்லா. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதோடு வந்து நான் இந்த கப்ஸ் எல்லாம் பேக் பண்ணியும் எடுத்துட்டேன். 35 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு 35 மினிட்ஸ்க்கு முதவே நீங்கள் ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் இறக்கி கொண்டீங்கன்னா நல்ல ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனியாக எடுத்துக்கொள்ளலும். பர்ஃபெக்டான ப்ரௌனின்னா இந்த மாதிரி க்ராக்ஸ் வந்திருக்க வேணும். இது தான் பர்ஃபெக்டான ப்ரௌனி. நீங்கள் வெந்தாண்டு பார்க்குறதுக்கு டூத் பிக்கால் கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அப்போ க்ளீனாக வந்துச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்டாக குக்காக இருக்கின்ற அர்த்தம். அதோடு நான் வந்து ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் ட்ரேலையும் வந்து பேக் பண்ணி காட்டிக்கிறேன். பாருங்கள், இதுலேயும் சைடெல்லாம் க்ராக்ஸ் விழுந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்டான ஃபஜ் ப்ரௌனிஸ். இப்போ நான் வந்து இந்த ட்ரேயில் இருக்கிறதையும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதையுமே வந்து எப்படி எங்களுக்கு கொடுக்கலும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட்லீனில் பவுல் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து நல்லாவே சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா நட்டனை உணவத்துறன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா சுடு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து 100 கிராம்ஸ் குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டியும் நீங்கள் சும்மா நார்மல் மில்க்கை எடுத்துக்கோங்க. நார்மல் மில்க்குண்டா வந்து கொஞ்சம் மில்க் பவுடர் எடுத்து அதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி மில்காக செஞ்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லாவே மெல்ட் பண்ணிக்கொள்ள வேணும். பாருங்கள், நல்ல சில்கியான ஸ்மூத்தான சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிட்டு
பாருங்கள், நான் வந்து இது நல்லாவே மெல்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா சில்கியாக வந்திருக்கு. இப்போ ஒரு கிளாஸை வச்சு இதில் வந்து பைப்பிங் பேக்கை லைட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சின்னதாக ஒரு ஹோல் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் செஞ்ச கனாஷை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். ப்ரௌனிக்கு வந்து சாக்லேட் கனாஷால் டெக்கரேட் பண்ணால் தான் ப்ரௌனி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், அதோட வந்து டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த கனாஷ் சேர்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த கப்ஸ் எல்லாத்தையும், நாங்கள் ப்ரௌனி செஞ்ச கப்ஸ் எல்லாத்தையுமே நல்லாவே நீங்கள் ஆற வச்சுக்கொள்ள வேணும். கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் இருக்க வேணும். அப்போ தான் இதை வந்து இதில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அது வந்து காஞ்சோடனே நல்லாவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். என்னாண்டா, நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஹோம் பேக்கராக இருந்தால், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேணும்னு நினச்சிங்கண்டா, நீங்கள் வந்து எடுக்கிற ஆர்டருக்கு வந்து நீங்கள் என்ன சாமான் வெளியிலேருந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்றது வந்து எல்லாத்துக்குமே இவ்வளோ போச்சு, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ போச்சுன்ற கணக்கை நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் எந்த நாளும் பிஸ்னஸை ரன் பண்ணலும். இப்போ இதுவும் வந்து பர்ஃபெக்டாக நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதையுமே கட் பண்ணி காட்டுறேன்னா, நான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணினேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌனி பிஸ்னஸாக செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேணுன்றது நான் நிறைய ஷேர் பண்ணிக்கொண்டேன். உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுக்குமே வந்து கனாஷால் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் ஆட் பண்ணாத ப்ரௌனி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தந்தது. ஏன்னா வந்து இது பிஸ்னஸ்க்கு நீங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு லாப அமௌண்ட் எடுக்கவும் வேணும், அதோட நஷ்டமாகாமல் இருக்கவும் வேணும். அதனால பிஸ்னஸ்க்கு எப்படி செய்கிறேன்றது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் சர்வ் பண்ணுறேன்டா, எங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வைத்து டெசர்ட்க்கு நாங்கள் எடுக்கிறேன்டா ப்ரௌனி எங்களுக்கு இப்படி தான் தருவாங்க. இதுக்கு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சுட்டு அதோட மேலால் வந்து நல்லா கனாஷை போட்டு இந்த மாதிரி தான் எங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான கணக்கொண்டு இதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதை வந்து எங்களுக்கு வீட்டிலையே சின்னவங்களுக்கு கொடுக்குறேன்டா வேண்டிய மாதிரி கனாஷை போட்டு ஐஸ்கிரீம் வச்சு டெக்கரேட் பண்ணி எங்களுக்கு சர்வ் பண்ணி கொள்ளையிலும். இது வந்து ஒரு சின்ன ஐடியா உண்டு தான். இதை வந்து ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் இப்படி தான் எடுப்போம், சர்வ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான். அந்த ஐடியாவையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள வேணும்னு நினச்சிச்சு. நான் சின்னவங்களுக்கு இன்றைக்கி இப்படி தான் ப்ரௌனியை அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணினேன். டெசர்ட்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ணி கொள்ளையிலும். இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டருக்கு செஞ்சது. நான் சொன்னேன்னே இதுக்கு லிட் இருக்கிண்டு இந்த மாதிரி லிட்டை வந்து மேலால் போட்டுட்டு எங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இதை வந்து பேக் பண்ணி எங்களுக்கு கொடுக்கலும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என் சேனலோட ஸ்டிக்கரை தான் நான் வந்து எப்பயுமே ரெசிபீஸ்க்கு வந்து ஒட்டி கொடுப்பேன். நீங்கள் கடைகளுக்கு கொடுக்குறேன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டி இருக்கும். இதில் வந்து எக்ஸ்பயர் டேட் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த பிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாமே வந்து அந்த ஸ்டிக்கரில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஸ்டிக்கரை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை வீடுகளுக்கு ஆர்டர்னால இதை வந்து இதில் 6 நான் வச்சுட்டு இதை மாதிரி ஒரு கப் கேக் பெரிய அந்த பாக்ஸ் வருமே அந்த பாக்ஸில் வந்து இதை வச்சு ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒன்றுக்குமே ஒட்ட வேணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாத்தையுமே அடுக்கிட்டு ஒரு பெரிய பாக்ஸில் ஒரு ஸ்டிக்கர் எங்களுக்கு ஒட்டி கொள்ளையிலும். பாருங்கள், நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஸ்டிக்கரை தான் நான் ஒட்டி அனுப்ப போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட வந்து என்ன சரி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு மிச்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from INWell Recipes. Thank you so much for watching.